ஹைவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ஜாப்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன ஜாப்னா நோட்டிஃபிகேஷன் 8/2024 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து 22/2/2025. இதுக்கு வந்து என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இதுதான் இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன டேட்டு வந்து இருக்கும், எக்ஸாம் டேட் இன்னும் தரல, க்ளோசிங் டேட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் வேக்கன்சி 32,438. இது வந்து டிஃபர் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து ஏஜ் லிமிட்டு, அப்புறம் வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னா 10th குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 33. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேஸ்ட்டை பொறுத்து ஏஜ் லிமிட் டிஃபர் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசிக்கு வந்து 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years, அப்புறம் வந்து விடோ அந்த மாதிரி பர்சனல் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து இது டிஃபர் ஆகும். அப்புறம் ரயில்வேல வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஃபீஸ் வந்து 250லேருந்து 500 ரூபா வரும். அது வந்து கேஸ்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க சலுகையை பொறுத்தும் டிஃபர் ஆகும். இது எப்போ அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்குரிய லிங்க் வந்து இதுதான். இதுக்கு வந்து என்னென்ன இப்போ நம்ம முன்னாடி வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆதார், அப்புறம் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. இதுதான் இதுக்குரிய முக்கியமானது. இதில் வந்து என்னென்னா 3 OTP வரும். ஃபோன் நம்பருக்கு, மெயில் ஐடிக்கு, அப்புறம் வந்து நம்மளோட ஆதார். இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குன்னா அதில் வந்து லாகின்ல போயிட்டு நீங்கள் நார்மலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ க்ரியேட் நியூ கொடுக்குறேன். அதில் பார்க்காதவங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அதுக்கப்புறம் அம்மா பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், மெயில் ஐடி, அப்புறம் அது மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அது கொடுத்துட்டு நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட யூசர் நேம் வந்து நம்ம ஃபோன் நம்பர் இல்லைன்னா நம்மளோட மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ வந்து பேர் 2 தடவை, எல்லாமே 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே லாகின் ஆயிரும். ஓடிபிலாம் வந்து ஃபுல்லாக உள்ளே லாகின் ஆனதும் நம்ம நார்மலாக வந்து நீங்கள் லாகின் யூஸர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா நம்ம இப்போ ஆதார் கொடுத்துருக்கனால நம்ம அதிலே வந்துடும். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது, லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம லாகின் கொடுத்துட்டு உள்ளே ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை மட்டும் கொடுத்து உள்ளே போனாலும் நம்மளோட டீட்டெயிலாம் வந்துடும். ஸோ வந்ததும் இதில் வந்து அதே மாதிரி வந்து நம்ம திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு தடவை கொடுத்துட்டா வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகிறோம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போகணும். உள்ளே போனதும் நமக்கு ஒரு 5 டீட்டெயில், அதாவது என்ன போஸ்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம இதில் தான் செலக்ட் பண்ணோம். இதில் வந்து நம்ம சென்னை, அதாவது தமிழ்நாட்டில் இருந்தால் சென்னை, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குரியதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே டிக் மார்க் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதும் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. பேர் மேலே இருக்க டீட்டெயிலாம் வந்துடும். அப்புறம் வந்து மெரிடியானல் ஸ்டேட்டஸு, அதாவது மேரிடா அன்மேரிடா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீட்டெயிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். இது முடிஞ்சதும் அதர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிவ்யூ, அந்த கொடுத்ததெல்லாம் கரெக்டானு பார்க்குறதுக்கு ஒரு இது வரும். அதை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். இதுதான் இதுக்குரிய ப்ராசஸ். இதில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் இதுக்குரிய குவாலிஃபிகேஷன், அதாவது 10th முடிச்சிட்டிங்கன்னா அது மட்டும் கொடுத்தாலே போதும். அப்படி இல்லை ஐடிஐ இருக்குன்னா ஐடிஐ கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். கீழே வந்து சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் போகும். பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட், நெட் பேங்கிங், யூபிஐ எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை QR கோடு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ப்ராசஸ். வேறு எதுவும் இதில் மேஜராக இருக்காது. வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.